திரிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உங்கள் மனதிற்கு ஒரு ஆசீர்வாதமாக இந்த செய்தியை கருதுங்கள். பசித்தவர்களுக்கு உணவளிப்பவர்களும், சிக்கலில் உதவுபவர்களுக்கு, தேவைப்படும் போது அன்பை கொடுப்பவர்களுக்கும், உங்களுக்காக கண்ணீர் சிந்துபவர்களுக்கும், நீங்கள் சிக்கலில் இருக்கும்போது உங்களுக்கு உதவுபவர்களுக்கும் நீங்கள் நல்லவராகவும் ஆதரவுகளாகவும் இருக்க வேண்டும். இப்பொழுது இதற்கான வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் தருபவர்களுக்கு நீங்கள் எப்போதும் கடன்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் அது உங்களுக்கு 1000 பிறவிகளின் பலனை தரும். எனவே இந்த செய்தியை இப்போது சோர்வாக இருக்கும் உங்கள் மனதிற்கு ஒரு பரிசாக கருதுங்கள். உங்கள் மனதிற்கு நீங்கள் எவ்வளவு தீங்கு செய்திருக்கிறீர்கள் என்பதை இந்த பாபா அறிவார். காலத்திற்கும் கர்மாவிற்கும் மிக வலுவான நினைவாற்றல் சக்தி உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு காலம் கடந்தாலும் ஒரு நபர் செய்யும் நல்ல மற்றும் கெட்ட செயல்கள் நிச்சயமாக பலனை தரும். எனவே அவை ஒருபோதும் பலனை தராமல் உங்களை விட்டு விடாது. எனவே உங்கள் மனம் புண்படும். காலம் அதை செய்தவர்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லும். யாரையும் நம்ப வேண்டாம் என்று நான் பல முறை உங்களிடம் கூறியுள்ளேன். இப்போது நீங்கள் அதைத்தான் செய்துள்ளீர்கள். நீங்கள் அதிகமாக நம்பி ஏமாற்றப்பட்டீர்கள். இனிமேல் நீங்கள் யாரையும் பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. உங்களை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள். நீங்கள் யாருக்காக அதிக நேரம் செலவிடுகிறீர்களோ அவர்களால் நீங்கள் சோர்வடைந்து வருகிறீர்கள். நீங்கள் யாரிடம் அதிகம் மதிக்கிறீர்களோ அவர்களிடமிருந்து உங்கள் மதிப்பையும் மரியாதையும் இழந்து விட்டீர்கள். இனி யாரையும் கேள்வி கேட்காதீர்கள். யாருடனும் பகைமையை வளர்த்து கொள்ளாதீர்கள். முதலில் என் குழந்தைகள் என்னுடையவர்கள் என்று சொல்லுங்கள். அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அல்லது எப்படி உங்களை காட்டிக் கொடுப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்பதால் ஒருபோதும் நினைக்காதீர்கள். அனைவரும் உங்களுடையது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். குறைவாக சிந்தியுங்கள். யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் மன அமைதியுடன் வாழ விரும்பினால் முடிந்தால் சிலரிடம் இருந்து விலகி இருங்கள். முடிந்தவரை கடவுளிடம் நெருக்கமாக இருங்கள். அப்போது உங்களுக்கு அதிக மன அமைதி கிடைக்கும். பாருங்கள், உங்கள் மனம் உங்களுடன் ஒத்துழைக்கிறது. அந்த மனதை நீங்கள் ஒத்துழைக்க வைக்க வேண்டும். அமைதியான எண்ணங்களுடன் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருங்கள். நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஆனால் யாரோ ஒருவர் உங்களை வீழ்த்துவதாகவோ அல்லது வேறு யாராவது உங்களுக்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ நேரம் ஒதுக்குவார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். பாருங்கள், உங்களை காயப்படுத்தும் நேரம் நிச்சயமாக உங்களுக்கு உதவும். எனவே கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். எனது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள் எனக்கு ஒருபோதும் தேவையில்லை. என்னை தேடி வருபவர்களை அவர்களின் தூய பக்தியை கண்டு நான் என் பக்தர்களாக ஏற்றுக்கொள்கிறேன். எனவே எல்லாவற்றையும் பற்றி நான் உங்களுக்கு சொல்வேன். அதிகம் யோசிக்காதே. எனக்கு ஏதாவது நடக்கும் என்று ஒருபோதும் நினைக்காதே. உன்னை தேவையற்றவன் என்று நினைத்தவர்களை நீ அவசியமானவன் என்று நினைக்க வைக்கப் போகிறாயா? எனவே பொறுமையாக காத்திரு. யாராவது உனக்கு ஏதாவது கெட்டது செய்தால் நீ அவர்களுக்கு மீண்டும் ஏதாவது கெட்டது செய்ய வேண்டும் என்று அர்த்தமல்ல. அவர்கள்தான் கெட்டு போவார்கள். ஒரு கல் தற்காலிகமாக ஒரு குளத்தில் உள்ள நீரின் அமைதியை தொந்தரவு செய்யலாம். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு தண்ணீர் மீண்டும் தெளிவாகும். அதே போன்றுதான் கல் என்பது அடிப்பகுதி. எனவே அவர்களுக்கு எதிர்மறையான கோபமும் வெறுப்பும் அவற்றின் மதிப்பை பறிக்க விடாதீர்கள். சாதிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவர் தவம் செய்து குவித்த 1 ரூபாயை கூட தலைகீழாக எடுக்க முடியாது. ஆனால் நாம் மற்றவர்களுக்கு செய்த உதவி நம்மை தொடர்ந்து வரும். அவர்கள் அறியாமல் இருக்கலாம். எனவே ஒருவருக்கு உண்மையான செல்வம் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அடித்தளமாக மாறும். எனவே நீங்கள் அனைவரையும் சமத்துவத்துடன் பார்க்க வேண்டும். அன்பை பரப்பி அனைவரையும் வாழ்த்தி கொண்டே இருங்கள். சிரிக்கும் அனைவருக்கும் நாளை வரும். எனவே நீங்கள் சிரித்தாலும் கண்ணீர் வரும். கண்ணீர் என்பது அழுகையின் வடிவமே. உங்களை சிரிக்க வைப்பவர்கள் 4 நாளுக்கு நினைவு கூறப்படுவார்கள். உங்களை அழ வைப்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவு கூறப்படுவார்கள். இந்த இரண்டும் உள்ளவர்கள் உலகின் அதிர்ஷ்டசாலிகள். உங்கள் உடல் முழுமையாகவும் ஆரோக்கியமாகவும் மனம் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கட்டும். அப்பொழுதுதான் வாழ்வில் சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கும். வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது வெளியில் எங்கும் இல்லை, உன் மனதில் தான் நிறைந்திருக்கிறது. அதை நீ பக்தியுடனும் இறைவனுடனும் நெருக்கமாவதுடன் மட்டும்தான் உனக்கு சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும். நாம் தனிமையில் இருக்கிறோம் என்று ஒருபோதும் சிந்திக்காத. இறைவனுடன் மட்டும் நெருக்கமாக இரு. மற்றவர்கள் பேச்சுகளையும் காதில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு மன அமைதி என்பது தானாக கிடைத்துவிடும். மன அமைதி தேடி எங்கும் செல்லாதே. மனமானது உனக்குள்ளே இருக்கிறது. ஓம் சாய்ராம்.